Hi friends, welcome to Sugindiya channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தேங்காய் துருவல் அப்பம். அது எப்படி சிம்பிளா டேஸ்டியா பண்ணலாம் வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் நல்லா செவந்து வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும், பாகுத்தன்மை வரணும் அவசியம் இல்லை. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இன்னொரு பிளேட்டில் நம்ம இது ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோடாப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 4 ஏலக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் துருவல் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கூட நம்ம வெள்ளைப்பாகுவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்ல கெட்டியான பதத்தில் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாகு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பதத்துக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிறதையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பிளேட்டுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.